ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய தேவனுக்கு முன்பாக, அவருக்கு ஒப்பனையாக ஒரு மனிதனும் கிடையாது, ஒரு தேவனும் கிடையாது, ஒரு தேவர்களும் கிடையாது. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அதனால சொல்லப்படுகிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஏனென்றால் நாம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், மகா பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக இந்த பூமியில ஒரு மனிதனும் ஒருவரும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அக்கினி ஜுவாலையை போன்றவர். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவர். அவருடைய துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். நாம் ஒவ்வொருவரும், இந்த பூமியின் ஒவ்வொரு மனிதரும் கர்த்தருக்கு முன்பாக பயப்படத்தக்க விதமாய், துதிகளை ஏறெடுக்கும்படியாய் பயப்படத்தக்க விதமாய் நமக்கு காரியங்களை நடப்பிக்கிறவர், துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை போல, அவரை அன்றி அற்புதம் செய்வதற்கு வேறே தேவன் கிடையாது, வேறே தேவர்கள் அல்ல, ஒருவரும் கிடையாது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அற்புதங்களை செய்கிறவருமாகிய. ஏன்னா இந்த வார்த்தை யாரால் சொல்லப்படுகிறது? கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 40 வருடமாய் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்யும் போது, சிவந்த சமுத்திரம் அவர்களை குறுக்கிடும் போது, கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து அவர்களுக்கு அற்புதம் செய்த போது, கர்த்தர் அவங்க சொல்லுகிற பாருங்க, அந்த கர்த்தர் செய்கிற அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பாருங்க. அதனால என்ன சொல்லுது அந்த வார்த்தை? இப்படியாய் சொல்லப்படுகிறது, உமக்கு விரோதமாய் 8வது வசனம், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. கவனிங்க, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து ஒரு குவியலாக, ஒரு உறைந்து போகும்படியாய், அதாவது அந்த இருக்கிற இடத்தை விட்டு அந்த ஜலம் அசையாதபடி அதை நிற்க வைத்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும் அற்புதங்களை அவர்கள் மத்தியில் செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த காணொளியை நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நீங்கள் அந்த விசுவாசத்தின் பலனோடு பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத, உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அப்ப உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். அவர் பெரியவர், உயர்ந்தவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், பெரிய பெரிய அற்புதங்களை நமக்காக நம் மத்தியிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த காலை வேளையில நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்ய முடியாதா, யார் செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே உமக்கு ஒப்பானவர், தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் இல்லை, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். உமக்கு ஒப்பானவர் யார்? யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. நீர் மாத்திரமே உயர்ந்தவர். எங்கள் இயேசுவின் நாமம் மாத்திரமே உயர்ந்தது. இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தர் பெரிய அதிசயங்களை, பெரிய அற்புதங்களை, ஏசப்பா, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்ய.
ஏசப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு மகா பெரிய கர்த்தர் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்யுங்கப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலனைத்தாங்க, கிருபைகளாலும் பலனாலும் கர்த்தர் பிள்ளைகளை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் இன்றைக்கே உங்க வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்கு நிலைத்திருங்கள். தேவனுடைய பெரிய பலனுக்குள்ளாய் நிலைத்து காத்திருப்போம். கர்த்தருக்கு என்று நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு என்று பலப்படுவோம். God bless you. Amen.